அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால கற்றுத்தரப்பட்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்க, அல்லாஹ் இடத்துல துவா கேட்க போகிறீங்க அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு துவாவை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பிரார்த்தனைகளை கேளுங்க. அல்லாஹ் இடத்துல கண்டிப்பாக கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால ஒரு மனிதருக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு முறை ஒரு மனிதர் ரசூல்லா கிட்ட யா ரசூல்லா, எனக்கு நான் எப்படி துவா கேட்கணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் என்ன கேட்கணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஒரு 4 வார்த்தைகளை சொல்லி துவா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 4 வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த ரசூலுல்லாஹ்வாலேயே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது அப்போ எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இந்த 4 துவாவுமே, இந்த 4 வார்த்தைகள் உங்களுக்கு ஈருலகத்திற்குமே போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு உலகத்தில் தேவையான எல்லாத்தையுமே, நமக்கு உலகத்தில் என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே அடைஞ்சு கொள்ள முடியும். அதேமாரி மறுமையில் தேவையானதையும் நம்ம அடைஞ்சு கொள்ள முடியும். மறுமையில் என்ன தேவை அப்படின்னா சொர்க்கம் தான். நம்மளோட இலக்கு என்ன? நன்மைகள் அதிகரித்து சொர்க்கத்துக்குள்ள நுழையிறது மறுமையோட தேடலாக இருக்குது. ஆனால் இம்மையில் என்ன தேவை? இம்மையில் நிறைய தேவைகள் இருக்குது. சொந்த வீடு, வாசல், பணம், செல்வம், வசதி அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அது எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ள இந்த ஒரு துவா ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. இந்த ஒரு துவாவை குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய துவா கபூலாகக்கூடிய நேரங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நேரங்களில் இந்த துவாவை அதிகமாக கேளுங்க. ரமலானுடைய மாதம் அப்படிங்கும் பொழுது நோன்பு திறக்கக்கூடிய நேரம், தஹஜ்ஜுடைய நேரத்துலையும் அதிகப்படுத்துங்க. நீங்கள் நோன்பாளியாக இருந்துக்கிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய துவாவும் கபூலாகும். நிறைய நேரங்கள் இருக்குது. தஹஜ்ஜுடைய நேரத்தில் துவா கபூலாகக்கூடிய நேரம், பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம், மழை பெய்யும் போது கேட்கக்கூடிய நேரம், இந்த மாதிரி ஒவ்வொரு நேரங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த நேரங்களை இந்த துவாவை கேளுங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கு. அந்த துவா என்ன அப்படின்னா, அல்லாஹ் மௌஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. அல்லாஹ் மௌஃபிர்லி அப்படிங்கும்பொழுது அல்லாஹ் என்னுடைய பாவங்களே மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஆசைப்படுறோம், ஒரு விஷயம் வேணும்னு நம்ம வாழ்க்கைக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ, ஃபஸ்ட்டு நம்ம பாவ மன்னிப்பு தான் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துல கேட்கணும். ஏன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட நமக்கு அல்லாஹுடைய நெருக்கம் ஏற்படும். நம்மளுடைய துவாக்கள் விரைவாக கபூலாகும். அடுத்தது அல்லாஹ் மௌஃபிர்லி அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம். வர்ஹம்னி அப்படிங்கும்போது எனக்கு அருள் செய் அப்படின்னு கேட்குறோம். அல்லாஹுடைய கிருபையை கேட்குறோம். அல்லாஹுடைய அருளை நாம் கேட்குறோம். அல்லாஹுடைய வெளிச்சம் நமக்கு ஏற்பட்டுட்டாலே ஈருலகமும் நமக்கு வெற்றி தான். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு அருள் புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா வேற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஆஃபீனி அப்படிங்கும்போது எனக்கு சுகத்தை கொடு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு நம்ம கேட்குறோம். பழமையான வாழ்க்கை நமக்கு எல்லாமே செல்வம்னு எல்லாம் இருந்து பணம் செல்வம்னு நிம்மதியாக வாழ்கிறோம், அதுதான் நம்ம செட்டிலான லைஃப்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த இடத்துல உடல்ல ஒரு நோயோ ஆரோக்கியம் இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு பலனுமே இல்லாமல் போயிடும். இருக்கும்போது ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. கடைசியா வர்சுக்னி அப்படிங்கும் பொழுது எனக்கு ரிஸ்கை கொடுன்னு கேட்குறோம். ரிஸ்க் அப்படிங்கும்போது எல்லாமே அடைகிறோம். அல்லாஹ் நம்ம கொடுக்குற எல்லாமே ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் நமக்கு பரக்கத்தா கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு துவா ரொம்ப 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 பவர்ஃபுல்லான துவா. அல்லாஹ் மௌஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. இந்த 4ஐயும் நீங்கள் அதிகமாக சொல்லுங்க. ஏன்னா எப்படி துவா கேட்கணும்னு கேட்டப்ப இப்படி கேளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல இப்படி கேளுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த துவாவை நாம கேளுங்க. இதுவும் இந்த நோன்பாளியா நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் அல்லாஹ் தஆலா கபூலாக்குவான். நீண்ட நாள் ஆசைப்பட்ட விஷயங்களை கூட இந்த மாதிரி துவாக்கள் மூலம் நீங்க நிறைவேற்றிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செய்தி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சொல்லி தரப்பட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து பாருங்க. ரொம்ப சின்ன வார்த்தை தான், எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஈஸியாக மன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். பொருளை உணர்ந்து அல்லாஹ் இடத்துல கையேந்து கேட்டு பாருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு 2 உலகத்துக்குமே போதுமானது. இம்மைக்கும் போதுமானது, மறுமைக்கும் போதுமானது.
இன்னைக்கு தேவையான எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், மறுமைக்கு தேவையான எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல நம்பிக்கையோட ஓதி பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.